ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு எக்ஸாம் ஷெடியூல் வந்து விட்டுருக்காங்க. மீண்டும் மீண்டும் வந்து எக்ஸாம் டேட்டில் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் ஷெடியூல் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 24ஆம் தேதி அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவைஸ் பண்ணாங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நவம்பர் அன்றைக்கி வந்து ரிவைஸ் பண்ணாங்க. இப்போ ஃபைனலாக இன்றைக்கி வந்து 21 நவம்பர் 2024 இன்றைக்கி ஒரு ஷெடியூல் விட்டுருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். அதாவது ஒரு 4 கேட்டகரிக்கு மட்டும்தான் அவங்க சொல்லியிருந்தாங்க டேட் வந்து. சரிங்களா? ஏஎல்பி, ஆர்பிஎஃப், எஸ்ஐ, டெக்னீஷியன், ஜேஇ இவங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, என்ன ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஎல்பியில் வந்து அவங்க எதுவுமே கையை வைக்கல. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி விட்ட அந்த சர்க்குலரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னைக்கு 21ஆம் தேதி விட்டு சர்க்குலர். சரிங்களா? இது வரைக்கும் பாருங்க டேட்டு 21 நவம்பர் 2024. ஸோ இந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா ஏஎல்பி வந்து இருக்காது. ஏன்னா ஏஎல்பி வந்து கன்ஃபார்ம் லாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்பிஎஃப், எஸ்ஐ, ஜேஇ, டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 இவங்களுக்கு மட்டும் தான் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணல. சரிங்களா? அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ வந்து நான் ரெண்டு டேட் சர்க்குலரையும் கம்பேர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 அன்னைக்கு வெளியிட்டிருந்த அந்த ரிவைஸ்டு சர்க்குலர். சரிங்களா? இது வந்து 21 நவம்பர் இன்னைக்கு வெளியிட்டிருந்த அந்த ரிவைஸ்டு சர்க்குலர். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் ஏஎல்பி வந்து இருக்காது. இன்னைக்கு விட்ட செக்டரில் ஏஎல்பி வந்து இருக்காது. சரிங்களா? ஆர்பிஎஃப் எஸ்ஐ தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த பழைய டேட் ஆர்பிஎஃப் எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? அதாவது 2 டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா. டேட்டு வந்து 2 டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகும். 12 டிசம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இங்கே என்னன்னா 2 டிசம்பர், 3 டிசம்பர், 9 டிசம்பர், 12 டிசம்பர், அடிஷ்னலாக ஒரு டேட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. 13 டிசம்பர்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கோம் ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழையசில் ஒரு 4 டேட் தான் சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து ஒரு டேட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. 13 டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐ வந்து நடக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் அங்கே என்ன சொன்னாங்களோ அந்த 2 டிசம்பர் தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே 13 டிசம்பர் 2024 ஒரு டேட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அங்கே 4 டேஸ் சொல்லியிருந்தாங்க, இங்கே 5 டேஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கு பிறகு டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் வந்து பழைசு வந்து பாருங்கள் 18 டிசம்பர் 2024 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லாங்க இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 19 வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைசில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நவம்பர் 1ஆம் தேதி வந்து 18 நவம்பரில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 19 டிசம்பரில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 18 டிசம்பர், இது 19 டிசம்பர். ஒரு நாள் பிறகு வந்து டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கு வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 19 டிசம்பர் 2024 டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சேஞ்சஸ் தான், மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸ் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 18 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க இல்லையா, அங்கே வந்து 19 ஸ்டார்ட் ஆகுது. அதே தான் 20, 23, 24, 26, 28, 29 இங்கே என்ன டேட் இருக்கோ அதே டேட் தான் இங்கேயுமே இருக்கும். சரிங்களா? அதாவது 19 டிசம்பர்லேருந்து 29 டிசம்பர் வரைக்கும் டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 வந்து எக்ஸாம் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் அதுக்கும் உள்ள ஒரு சின்ன சேஞ்ச். ஓகேங்களா? ஒரே டேட் தான். இங்கே 18 டிசம்பருக்கு பதிலாக இங்கே 19 டிசம்பர் 2024 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இதுதான் டெக்னீஷியன். அடுத்தது ஜேஇ வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ வந்து இங்கே 13 டிசம்பர் 2024 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 16 டிசம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 16 டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகிட்டு 17 டிசம்பர் 18 டிசம்பர் வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட் இங்கே எடுத்துட்டாங்க. இங்கே ஒரு டேட்டு மட்டும் 16 டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 18 டிசம்பரில் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஷெடியூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 கேட்டகரிக்கு மட்டும்தான். ஓகேங்களா? அதாவது ஆர்பிஎஃப் எஸ்ஐ, ஜேஇ, டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 இவங்களுக்கு மட்டும்தான் ஷெடியூல் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஏற்கனவே 1 நவம்பர் அன்றைக்கி சொன்னதை சின்னதாக கரெக்ஷன் பண்ணி அகைன் ரிவைஸ் பண்ணி ஷெடியூல் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் எக்ஸாம் டேட்டு வந்து லாக் பண்ணுற வரைக்கும் எல்லாமே டென்டேட்டிவ் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? எல்லாமே டென்டேட்டிவ் எக்ஸாம் ஷெடியூல் தான். எப்போ வேணாலும் சேஞ்சஸ் நடக்கலாம். அதாவது ஒன்ஸ் லாக் பண்ணிட்டா மட்டும்தான். இப்போ ஏஎல்பி வந்து லாக் பண்ணிட்டாங்க, அதனால ஏஎல்பி வந்து ப்ராப்ளம் இல்லை. அதாவது ஏஎல்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விட்டு இந்த ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. சரிங்களா? ஆர்பிஎஃப் எஸ்ஐ, ஜேஇ, டெக்னீஷியன் மட்டும்தான் இருக்குது. ஸோ பழைய ஷெடியூலில் ஏஎல்பி இருக்கும். ஸோ ஏஎல்பி வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன டேட்டில் நடக்கும் அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? மற்றபடி ஆர்பிஎஃப் எஸ்ஐ, டெக்னீஷியன், ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு ஃபைனலாக 21 நவம்பர் 2024 இன்றைக்கி அறிவிச்சிருந்த ஃபைனல் டேட். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னது அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சிட்டி டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்து இன்டிமேட் பண்ணுவோம். அப்புறம் ட்ராவல் ஃபெசிலிட்டி அத்தாரிட்டியுமே 10 டேஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷன் கட்டாயம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஆர்ஆர்பி வெப்சைட் மட்டும் நம்புங்க. எந்த சோர்ஸ் இருந்தாலும் ஆர்ஆர்பி வெப்சைட் நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறான இன்ஃபர்மேஷனை நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் சொல்லலை, ஏற்கனவே சொன்னது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலானுங்க. இந்த டேட்டு வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அவங்களுக்கும் தெரியணும். ஏன்னா எவ்வளோ பேருக்கு தெரியாமல் இருக்குது. இது வந்து அதர் ஜோன் வெப்சைட்டில் தான் இப்போதைக்கு இந்த சர்க்குலர் அவைலபிளாக இருக்குது. நம்ம சென்னை ஜோன் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இல்லை. ஒன்ஸ் அவைலபிள் ஆச்சுன்னா நான் வந்து அதையுமே நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த சர்க்குலர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஆர்ஆர்பி பற்றி முக்கியமான அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.